வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் சிறுநீரக செயலிழப்பை உணர்த்தக்கூடிய ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த பொதுவான அறிகுறிகள் தென்படும் போதே அந்த சிறுநீரக செயலிழப்புக்கான சிகிச்சைகளை பெற்று நம்ம நலம் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. முதல்ல அந்த சிறுநீரக பாதிப்பு செயலிழப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது இன்று பொதுவான பிரச்சனை ஆயிடுச்சு பல பேருக்கும். ஏன்னா வயதானவர்களை மட்டுமே முதல்ல தாக்கிக்கிட்டு இருந்த இந்த சிறுநீரக பாதிப்பு அப்படின்ற நோய் இப்போ இளைஞர்களையுமே பாதிக்க தொடங்கிடுச்சு. அதுக்கு அவங்க எடுத்துக்கொள்ள கூடிய உணவு அதெல்லாமே நிறைய காரணமாக இருக்கு. உணவு பழக்க வழக்கங்களோட சேர்த்து அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறையும் காரணமாக இருக்கு. இப்ப சிறுநீரக பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது சிம்டம்ஸே காட்டாம நமக்கு அந்த பாதிப்பு உங்களுக்கு உண்டு பண்ணுங்க. ஸோ எப்போ உங்களுக்கு இந்த அறிகுறிகள் தெரியும் அப்படின்னா, அந்த சிறுநீரக பாதிப்பு ரொம்ப தீவிரமடையக்கூடிய நிலையில தான் அந்த அறிகுறிகளே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் நாள்பட்ட சிகிச்சைகளை எடுக்க வச்சு உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடியதாக மாறிடுது. ஆனால் காமனாக ஒரு சில பொதுவான அறிகுறிகள் தென்படும் போதே சிறுநீரகம் தான் நமக்கு செயலிழந்து போயிருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணி நம்ம மீண்டும் பார்த்தீங்கன்னா மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டதோடு சேர்த்து நம்ம உடனே பார்த்தீங்கன்னா சிகிச்சைகளையும் பெற்றுக்கொண்டு நலம் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரியான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அதீத சோர்வு மற்றும் கவனமின்மை உங்களுக்கு தென்படுதா பாருங்க. இந்த மாதிரி அதீத சோர்வு மற்றும் கவனமின்மை தென்பட்டிருக்கு அப்படின்னா அது சிறுநீரகம் செயலிழப்பை உணர்த்தக்கூடிய ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட அது இருக்கலாம். ஸோ இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு தொய்வு ஏற்படும் பொழுது உடலினுடைய நச்சுக்கள் வெளியேற்றப்பட முடியாமல் என்ன ஆகும்னா, அந்த நச்சுக்கள் அசுத்தங்கள் எல்லாமே சுத்திகரிக்கப்படாமல் உங்களுடைய ரத்தத்தில் போயிட்டு கலந்துருங்க. ஏன்னா சிறுநீரகம் ஒழுங்காக வேலை செஞ்சால் மட்டும்தான் கழிவுகளை நம்ம முறையாக வெளியேற்ற முடியும். ஸோ அப்போ அந்த கழிவுகள் வெளியேறாமல் நம்மளோட ரத்தத்தில் போயிட்டு தேங்கும் போது என்ன ஆகும்னா, அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்பட்டு நீங்கள் எப்போதுமே அதீத சோர்வாகவும் உடல் பலவீனமாகவும் கடுமையாக உடல் வலி ஏற்படக்கூடிய இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் உங்களுக்கு தோன்றும். மேலும் பார்த்தீங்கன்னா குமட்டல், வாந்தி, மயக்கம் இருக்கும். அதே போல் கவனமின்மை உங்களுக்கு இருக்கும். தீவிரமான கவனமின்மை இருக்கும். எந்த விதமான விஷயத்திலுமே உங்களால் கவனம் செலுத்த முடியாது. அதீத சோர்வு அடிச்சு போட்ட மாதிரி உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். உடல் பலவீனமாக தெரியுங்க. ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் தெரியும் போது உங்களுக்கு ரொம்ப நீங்கள் கவனம் செலுத்த முடியாமல் போகிறதால நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கேர் பண்ணி மருத்துவரை அணுகி ஒரு ஆரம்ப கட்ட பரிசோதனை செய்து கொள்ளணும். ஸோ அது உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கு, அதனால தான் இந்த அறிகுறிகள் இருக்குன்னு தெரிஞ்சால் உடனே நீங்கள் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வது நல்லதுங்க. உங்களுக்கு தூங்குவதில் சிரமம் ஏற்படுதா பாருங்கள். அந்த மாதிரி ஏற்பட்டுச்சு அப்படின்னாலுமே அதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. இப்போது சிறுநீரகம் நச்சுக்களை சரியாக வடிகட்டி சிறுநீர் வழியாக வெளியேற்றாமல் அது ரத்தத்தில் போயிட்டு தேங்கும் போது என்ன ஆகும்னா தூக்கத்தையும் பாதிக்கும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதோடு இது உடல் பருமன் மற்றும் நாள்பட்ட சிறுநீரக நோய்க்கு வழிவகுக்கும். இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கெல்லாம் இது காரணமாக இருக்குங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சிறுநீரக நோய் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையுமே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் காமனாக பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னு வச்சிங்களா, உங்களுக்கு எது அறிகுறி அதிகமாக உங்களுக்கு வருது, எது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனையாக இந்த தூங்குவதில் சிரமம் அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா கழிவுகள் நம்ம ரத்தத்தில் தேங்கும் போது தூக்கம் அப்படின்றது நமக்கு பொதுவாக வராது. ஸோ அந்த மாதிரி தூங்குவதில் சிரமம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதுக்கும் ஒரு தீவிர பரிசோதனை செய்து கொண்டு சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சருமம் உங்களுக்கு தென்படுதா பாருங்கள். அந்த மாதிரி தென்பட்டுச்சு அப்படின்னாலும் சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு சிம்டம்ஸ் தான் அது உங்களுக்கு உணர்த்தலாம். உடலினுடைய தேவையற்ற நீர் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றுவது தான் ஆரோக்கியமான சிறுநீரகத்தினுடைய வேலை அப்படின்றது நமக்கே தெரியும். ஸோ கழிவுகளை வெளியேற்றணும், அதுதான் அந்த கழிவு நீக்க மண்டல வேலை, சிறுநீரகத்தினுடைய வேலை. இந்த வேலை சரியாக நடந்தால் ரத்த சிகப்பணுக்கள் புதுசாக உருவாகும். எலும்பினுடைய ஆரோக்கியம் நம்மளுடைய உடலில் மேம்படும். அதோடு உடலில் மினரல் சத்துக்கள் எல்லாம் தேக்கம் கரெக்டான லெவலில் நமக்கு இருக்கும். ஆனால் இது எதுவுமே சரியான முறையில் நடக்கலை அப்படின்னா நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நமக்கு என்ன ரெஃப்ளெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சரும தோல் வச்சு பிரச்சனைகள் ஏற்படுங்க. அதாவது அரிப்பு இருக்கும், சருமங்களில் எரிச்சல் அங்கங்கே தென்படும், சருமம் வறட்சி ஆகிடுங்க. இது மீண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எலும்பு பாதிப்பு உங்களுக்கு இருக்கும். அதோடு சிறுநீரக பாதிப்பு, அதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு நீண்ட நாட்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் சரியான முறையில் ஊட்டச்சத்துக்களையும் மினரல்ஸ்களையும் சமன் செய்ய முடியாமல் போகிறதால இந்த மாதிரி நிறைய தோல் அலர்ச்சி நோய்கள் உங்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது மற்ற தோல் சார்ந்த பிரச்சனை தானா அல்லது சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக இது இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். தீவிரமாக உடனே சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வதும் நல்லது.
வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு உங்களுக்கு தென்படுதா பாருங்க. அந்த மாதிரி தென்படுச்சுன்னா அதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறி தான் உங்களுக்கு வந்து குறிக்குது. நீங்க அடிக்கடி வந்து சிறுநீர் கழிக்கிறீங்க, அதுவும் இரவு நேரங்களில் அதிகமாக சிறுநீர் கழிக்க தோன்றுது அப்படின்னா அது சிறுநீரக பாதிப்பினுடைய அறிகுறிங்க. அதாவது சிறுநீரகத்தினுடைய வடிகட்டக்கூடிய செயல்திறன் தடைபடும் பொழுது அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றணும் அப்படின்ற அந்த உணர்வு வந்து உங்களுக்கு தோன்றுங்க. சில நேரங்களில் சிறுநீரக தொற்று ஏற்பட்டிருந்தாலுமே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க அடிக்கடி வந்து வழக்கத்திற்கு மாறாக சிறுநீர் கழிக்கிறீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு உணர்வு இருக்குன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுநீரகம் செயலிழந்து போயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அண்ட் வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த ஃபீல்ஸ் இருக்கிறவங்க வந்து உடனே வந்து தாமதிக்காம சிறுநீரக இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது ஏற்பட்டிருக்கா அப்படின்றது வந்து சிறுநீரகம் செயலிழந்து போயிருக்கான்றதையும் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சிறுநீரில் ரத்தம் கசிதல் உங்களுக்கு ஏற்படுதா பாருங்க. அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறி தான் உங்களுக்கு வந்து குறிக்குது. ஆரோக்கியமான சிறுநீரகம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை மட்டும்தான் சுத்தம் பண்ணி ரத்த செல்களை வந்து பாதுகாக்கணும். ஆனால் அந்த நச்சுக்களை மட்டுமே வந்து சிறுநீர் வழியாக நமக்கு வந்து வெளியேற்றணும். அப்போ பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தினுடைய அந்த வடிகட்டக்கூடிய செயல்திறன் தடைபடும் போது என்ன ஆகுதுன்னா சிறுநீர் வழியாக அந்த ரத்த செல்களையுமே அது வந்து கசிய வைக்கும். அதனால தான் சிறுநீர் கழிக்கும் போது நமக்கு வந்து ரத்தம் வந்து கலந்து வெளியேறது போல இருக்கும். அப்படி நீங்கள் வந்து சிறுநீர் கழிக்கும் போது உங்களுக்கு ரத்தமும் சேர்ந்து வெளிவருவது போல தென்பட்டுச்சுன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜுங்க. இது வந்து நீங்கள் எச்சரிக்கையாக உடனே தாமதிக்காமல் மருத்துவரை வந்து அணுகணும். இது வந்து சிறுநீரக புற்றுநோயாக இருக்கலாம், அல்லது சிறுநீரக கல் கிட்னி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு இருக்கலாம், இல்லைனா சிறுநீரக தொற்று பாதிப்பு இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருந்தாலுமே இந்த மாதிரி சிறுநீரக ரத்தம் வரும். ஸோ இதில் எது உங்களுக்கு இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா கவனமாக நீங்கள் இருக்கணும். நுரையுடன் உங்களுக்கு வந்து சிறுநீர் வெளியேறுதான்னு பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே தாமதிக்காமல் மருத்துவர் அணுகணும். இப்போ நீங்கள் வந்து சிறுநீர் கழிக்கும் போது நுரைத்து வருது அப்படின்னா அதில் வந்து புரோட்டீன் கலந்துருக்கு அப்படின்றது அர்த்தம். இது கிட்டத்தட்ட முட்டையை வந்து ஸ்கிராம்பிளிங் செஞ்ச தோட்டத்தில் வந்து இருக்குங்க. இதுக்கான காரணம் என்னன்னா சிறுநீரில் வரக்கூடிய அந்த புரோட்டீனுடைய நுரையானது முட்டையிலுமே காணப்படும். அதனால தான் இந்த நுரைத்து சிறுநீர் வெளியேறக்கூடிய இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த நுரைத்து சிறுநீர் வெளியேறுது அப்படின்னா கண்களை சுற்றிய வீங்கிய தோற்றமும் உங்களுக்கு அதனோடய வந்து தென்படும். நுரை பொங்கி சிறுநீரகத்தில் புரோட்டீன் வெளியேறுவது சிறுநீரக பாதிப்பினுடைய ஆரம்ப கால அறிகுறியாக இருக்குது. அப்படி உங்களுடைய சிறுநீரகம் அதிக அளவிலான புரோட்டீனை வந்து வெளியேற்றுது அப்படின்னா அதனுடைய அறிகுறியாக உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கண்களை சுற்றிய வீங்கியது போல தோற்றம் இருக்கும். பஃபிங்கான ஐஸ் வந்து தென்படுங்க. இது வந்து கம்பைனாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அறிகுறி. நுரைத்து சிறுநீர் வெளியேற்றவங்களுக்கு கண்களை சுற்றி வீங்கிய தோற்றம் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா தாமதிக்காமல் உடனே வந்து சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளுங்க. கணுக்கால் வீக்கம் உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கா பாருங்கள். இந்த மாதிரி ஏற்பட்டிருந்ததுன்னா அதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான அறிகுறியாக இருக்குது. சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா சோடியம் அதிக அளவில் உடல்களில் தேங்கி கால்கள் மற்றும் பாதங்கள் வீங்க ஆரம்பிக்கும். இது சிறுநீரகம் செயலிழந்தால் மட்டும் கிடையாது, உங்களுக்கு இதய பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை மற்றும் நாள்பட்ட கால் நரம்பு பிரச்சனை என இதில் எது இருந்தாலுமே உங்கள் கால்கள் வந்து உங்களுக்கு வீங்க ஆரம்பிக்குங்க. நீங்கள் செக் பண்ணும்போது எப்படி செக் பண்ணணும்னா இந்த கால் வீக்கம் இதயம் பிரச்சனையால் வந்ததா, கல்லீரல் பிரச்சனையால் வந்ததா, நரம்பு சார்ந்த பிரச்சனையால் வந்ததா, இல்லை கழிவுகள் வந்து அதிகமாக உடலில் தேங்கி சோடியம் அதிகமாக தேங்கி கணுக்கால்கள் வீக்கம் ஏற்பட்டிருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து தாமதிக்காமல் செக் பண்ணணும். பசியின்மை உங்களுக்கு வந்து ஏற்படுதா பாருங்கள். அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக தான் இருக்குது. இப்போ சிறுநீரக பாதிப்பினுடைய பொதுவான அறிகுறியாக இந்த பசியின்மை அப்படின்ற பிரச்சனை வந்து இருக்குங்க. நச்சுக்களினுடைய தேக்கம் நம்முடைய உடலில் அதிகரிக்கும் போது இயல்பாக இந்த மாதிரி பசியின்மை ஏற்படுவது இயல்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எதுக்குமே வந்து பசியின்மை இருக்கு அப்படின்னா உடனே வந்து நீங்கள் தீவிரமாக மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது ஏற்பட்டிருக்கா, சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கடுமையாக தசைப்பிடிப்பு உங்களுக்கு வந்து ஏற்படுறதா பாருங்கள். அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக தான் இருக்குது. சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகள் குறையும் போது எலக்ட்ரோலைட் சமநிலை வந்து இழந்து போயிடும். இதனால் கால்சியம் குறையும், பாஸ்பரஸ் கட்டுப்பாடு குறையும். இதன் காரணமாக தசைப்பிடிப்பு அடிக்கடி உங்களுக்கு உடலெங்கும் ஆங்காங்கே ஏற்பட செய்யும். இந்த மாதிரி கடுமையான தசைப்பிடிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தீவிரமாக உடனே தாமதிக்காமல் மருத்துவரை அணுகி இந்த தசைப்பிடிப்பு வந்து சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்காக தான் ஏற்பட்டிருக்கா அல்லது ஊட்டச்சத்து குறைபாடால் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு சரி பண்ணிக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனால் மேக்ஸிமம் சிம்டம்ஸே காட்டாது. ஆனால் இந்த பொதுவான அறிகுறிகள் உங்களுக்கு வந்து தெரியும் பொழுது உடனே தாமதிக்காமல் மருத்துவரை அணுகி சிகிச்சைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.